Join us for another Bulgarian birthday party. Want to ride along with me? Ride along, to ride along with me. பாட்டோட எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் இந்த பர்த்டே பார்ட்டியும் ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தான். கிட்ஸுக்கு தனி செட்டப்பும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு தனி டேபிளும் புக் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நானும் இந்த இலை தலையை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது கூடவே எனக்கு ப்ளீஸ் ஹாட் சாக்லேட் கொடுங்கன்னு கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பர்த்டே பார்ட்டிலையும் ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் அவங்க கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஸ்டிச் பொம்மை தான் என்டர்டெயின்மெண்ட்க்கு வேறு வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே கிட்ஸ் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பவியை வந்து என்னடா இவன் பல்கேரியன் பாடுறா, பல்கேரியன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா, பல்கேரியனில் இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறது அவளும் சேர்ந்து பண்ணுறா. இது வந்து நம்ம ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ் மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. பட் அவள் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம் எந்த அளவுக்கு அவளுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது தான் அவள் அதை பண்ணுறதும் மற்ற கிட்ஸ் கூட பேசும்போது தான் அவளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பல்கேரியன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. என்னடா இப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நானும் பார்த்தேன். அப்புறம் தான் அது கேக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ இப்போ கேக் கட் பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டோன்னே நம்ம பர்த்டே பார்ட்டி முடிச்சிருச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். நாங்கள் பர்த்டே கேர்ளுக்கு கிஃப்ட் பண்ணது நானே கஸ்டமைஸ் பண்ண ஃப்ரேம் இது தான். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல்கேரியாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.